பானு, புதுச்சேரியில வந்து 7வது நாளாக சட்டமன்றம் வந்து கூடி விவாதம் நடைபெற்று வருகிறது. இதுல பாத்தீங்கன்னா புதுச்சேரியில வந்து நெல்லித்தோப்பு சட்டமன்ற ரிச்சர்ட் ஜான்குமார் வந்து நியாய விலை கடைகள் செயல்படும், அதாவது நியாய விலை கடைகளை வந்து திறந்து அரிசி வழங்கவில்லை, தெருவோரங்களில் நிறுத்தி சிறிய வாகனங்களில் வந்து அரிசி வழங்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தாரு. இதற்கு வந்து பதிலளித்த முதலமைச்சர் ரங்கசாமி, நியாய விலை கடைகள் வந்து வழங்கப்பட்டு வருவதாகவும், ஆனால் ஒரு சில இடங்களில் கடை திறக்காத காரணத்தினால் அந்தந்த பகுதிக்கு சென்று வாகனங்கள் மூலமாக அரிசிகள் வந்து வழங்கப்பட்டு வருவதாகவும், குறித்த நேரத்தில் வந்து அரிசி வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், இன்னும் ஒரு சில மாதங்களில் வந்து அது வந்து தவிர்க்கப்பட்டு கடைகளில் வந்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தாரு. அதே போல் பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் வந்து இந்த கேள்விக்கு வந்து பதிலளித்து தெரிவித்திருக்காரு. அதே போல போக்குவரத்து சம்பந்தமாக சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் வந்து ஒரு கேள்வி எழுப்பினாரு. தலைக்கவசம் அணிவது வேண்டும் என்பது கட்டாயம் என்று சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் வந்து ஒரு சில மாதங்கள் மட்டும்தான் அது நடைமுறைப்படுத்தப்படுகிறது, மற்ற நாட்களில் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட கேள்வி எழுப்பினாரு. அதற்கு பதிலளித்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வந்து ஹெல்மெட் அணியாத 37,107 வழக்குகள் வந்து 107 பேருக்கு வந்து அபராதம் வந்து விதிக்கப்பட்டுள்ளதாகவும், இது வந்து உச்சநீதிமன்றத்தின் விபத்து மரணம் கண்காணித்து வருவதாகவும், அதன் பேரிலேயே இந்த மக்கள் வந்து தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று அறிவிப்பு வந்து வெளியிடப்பட்டுள்ளதாகவும், அது சம்பந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்காரு பானு.